உலகத்துல வந்ததுல நான் கடைசி நபி, ஆனா அதே நேரத்துல நான் தான் முதல் நபி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மற்ற நபிமார்களுடைய அந்த நபித்துவம் வழங்கப்படுகிற நேரத்துல அல்லாஹ் அவர்களிடத்துல ஒரு வாக்குறுதி வாங்கி தான் நபித்துவத்தை கொடுப்பான். அது என்ன? பின்னால் வரப்போகிற என்னுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நபித்துவம் வழங்கப்படும். எல்லா நபிமார்களும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய காலத்திலே அவர்கள் வந்து விட்டால் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருப்போம், அவர்களை பலப்படுத்துவோம் என்று உறுதி கொடுத்த பிறகுதான் அல்லாஹ் அவர்களை நபியாக ஆக்குவோம். மற்ற அத்தனை நபிமார்களுடைய நபித்துவமும் பெருமானாருடைய நபித்துவத்திலிருந்து கிடைத்த ஒரு வரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு நபி பட்டம், இல்லை என்றால் ஒரு நபியாக ஆகவே முடியாது. இதெல்லாம் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு அல்லாஹ் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது எத்தனையோ அற்புதங்கள். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் யானை படையினரை அழிக்கிறான். யானை படையினரை அல்லாஹ் அழித்தது பெருமானாருடைய வருகையை முன்னறிவிப்பு செய்வதற்கு தான். யானை படை மக்காவை நோக்கி வரக்கூடிய நேரத்துல மக்கால இருந்தது யார்? இணை வைப்பாளர்கள். அவங்க தான் இருந்தாங்க. அவங்க கேட்ட துவாவுக்காக வேண்டி அல்லாஹ் ஆபிரகாம் படை அழிக்கல. அவங்க கேட்ட துவாவுக்காக இல்லை. பெருமானார் இந்த உலகத்துல வருவதற்கு முன்னால் இந்த மக்கமா நகரத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு அநியாயக்கார அரசனை அழித்து பெருமானாருடைய வருகை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இது பெருமானாருடைய வருகையின் போது நடந்த அற்புதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஆமினா அவர்கள் வயிற்றிலே சுமக்கிற போது பல முறை அவர்கள் ஒரு ஒளியை கண்டான். அடிக்கடி பார்ப்பாங்க, ஒரு ஒளியை பார்ப்பாங்க. அன்னை ஆமினா அவர்கள் ராய்து நூரன் அப்படிமா, நான் ஒரு நூறு கண்டேன்னு சொல்லுவான். சில நேரங்களில் கனவுல பார்ப்பாங்க, சில நேரங்களில் நிஜத்துல பார்ப்பாங்க. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்ற சஹாபி சொல்லுவாங்க, பெருமானாருடைய தாயார் ஹஜ்ரத் ஆமினா அவர்கள் பிரசவிக்கிற நேரத்துல என்னுடைய அம்மா, என்னுடைய தாயார் பெருமானாருக்கு அருகில் இருந்தாங்க. யார்? உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்ற சஹாபி சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் பெருமானாரை பிரசவிக்கிற நேரத்துல என் தாயார் உடன் இருந்தாங்க. என் தாயார் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்துல, பெருமானார் பிறக்கிற நேரத்துல எல்லா பொருளும் ஒளி இருந்தது. கல்ல பார்க்கிற எல்லா பொருளுமே ஒளிமயமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்துல இது நடந்தது என்பதாக சொல்லுவாங்க. பெருமானார் நபியாக அனுப்புற நேரம், நபி ஆக்கப்படல, 40 வயசுல நபித்துவம் முதல் வகை வரப்போகுது. அந்த வகை வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உலகத்துல ஒரு அற்புதத்தை காட்டுறான். வானலோகம் வரைக்கும் ஜின்னுகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜின்னுக்கு மேல இன்னொரு ஜின், அந்த ஜின்னுக்கு மேல இன்னொரு ஜின், இப்படியே புகாரில வருது. இப்படியே வானலோகம் வரைக்கும் ஜின்னுகள் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நின்று ஒட்டு கேட்பாங்க. மலக்குகள் பேசுறத ஒட்டு கேட்பாங்க. அப்படி ஒட்டு கேட்ட விஷயங்களை அவங்க ஜோசியக்காரர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. இப்படிதான் உலகத்துல நடந்துட்டு இருந்துச்சு. திடீரென்று ஜின்னுகள் வானலோகத்துல ஒரு அதிசயத்தை பார்க்கறாங்க. வானலோக வரைக்கும் அவங்களால போக முடியல. وَأَنَّا لَمَسْنَا السَّمَاءَ فَوَجَدْنَاهَا مُلِئَتْ حَرَسًا شَدِيدًا وَشُهُبًا. சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் சொல்வான், வானலோகத்தை போய் பார்த்தா பயங்கர பாதுகாப்பு, தீப்பந்தங்கள். இவங்க போனா அந்த தீப்பந்தங்கள் விரட்டுது. ஜின்னுகள் யோசிக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு உலகத்துல? இதுவரைக்கும் நாம ஒட்டு கேட்டு வந்தோம், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி நிற்போம், முதல் வானம் வரைக்கும் போய் ஒட்டு கேட்பாங்க. திடீர்னு பார்த்தா வானலோகத்துல பாதுகாப்பு, ஜின்னுகள் மேல போனா தீப்பந்தங்கள் விரட்டுது. அப்படியான உலகத்துல ஏதோ நடந்திருக்குது, அது என்ன என்று பார்ப்பதற்காக ஜின்னுகள் ஒரு குழுவை உலகம் பூரா அனுப்புறாங்க. அப்படி ஒரு குழு ஈராக்ல உள்ள நசீபிங்கிற ஊர்ல இருந்து எங்க வர்றாங்க? மக்கா வர்றாங்க. அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால உட்கார்ந்துங்கிற சந்தையில குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. அந்த குர்ஆனை ஜின்னுகள் கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த வகை புதுசாக ஒரு நபி வந்திருக்கிறாங்க, இந்த நபியின் வருகையை ஒட்டி தான் இனி வானலோகத்துல நாம ஒட்டு கேட்க முடியாதவாறு அல்லாஹ் தடுத்துட்டான்னு சொன்னாங்க. அப்ப பெருமானாருடைய வருகையை ஒட்டி இதெல்லாம் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெருமானார்
பெருமானாருக்கு எல்லா விஷயத்திலும் முதன்மை. அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்திலையும் நான் தான் முதல்ல அல்லாஹ் படைத்தது பெருமானாரை படைத்தான். எல்லாவற்றிலும் அவ்வளியது. நாளைக்கு வறுமையில சூர் ஊதப்பட்ட பிறகு கபூர்ல இருந்து முதல்ல எழுந்திருப்பது பெருமானார் எழுந்திருப்பாங்க. சொர்க்கத்துல போய் முதல்ல கதவை தட்டுறது பெருமானார் தான். நபிசுல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து கதவை தட்டுவாங்க. உள்ள இருந்து சொர்க்கத்தினுடைய காவலாளி இருக்குவான். அவர் கேட்பார், நீங்க யாருன்னு சொல்லி. நான் முஹம்மதுன்னு சொல்லுவான். உங்களுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன்னு சொல்லுவார் அவர். உங்களுக்காக தான் நான் காத்திருந்தேன்னு சொல்லி. இந்த இடத்துல ஃபைதுல் கதீர் என்ற கிதாபுடைய ஆசிரியர் அல்லாமா அப்துல் ரவுஃப் மனாவி அவர்கள் ஒரு அழகான குறிப்பை தருவாங்க. அதாவது பெருமானார் சொர்க்கத்துக்கு வெளியில நின்று கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்கிற சொர்க்க காவலாளி இதுவான், நீங்க யாருன்னு கேட்கிற. என்ன கேள்வினா, சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிறவர் வெளியில உள்ளவரை பார்க்கலாம், வெளியில உள்ளவர் உள்ள இருக்கிறவரை பார்க்கலாம். சொர்க்கத்தை அப்படிதான் இருக்கும் சொர்க்கம். விதுவானுக்கு வெளியில நிக்கிறது யாரு, பெருமானாருன்னு தெரியும். தெரிந்து நீங்க யாருன்னு ஏன் கேட்கிறாங்க? அவருக்கு தெரியும் வெளியே நிக்கிறது நபிசுல்லாஹ் தெரியும். ஏன் கேட்கிறாங்க? சொன்னாங்க, அவருக்கு வெளியில் இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரிந்தாலும் நீங்க யாருன்னு கேட்டது முஹம்மது என்ற பெயரை கேட்பதில் அவருக்கு ஒரு இன்பம் இருந்தது. கேட்டா நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவாங்க? நான் முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெயரை கேட்பதில் அவருக்கு இன்பம். சொல்றாங்க, எல்லா மலக்குமார்களும் பெருமானாரோடு உரையாடுவது, அவங்கள்ட்ட இருந்து சில வார்த்தைகளை கேட்கிறது, அதை எல்லா மலக்குமார்களும் இன்பமாக கருதுனாங்க. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, நீங்க யாருன்னு சொல்லி. இல்லைன்னா அப்படி கேட்கணுங்கிற தேவை அவருக்கு இல்லை. பெருமானாரை பார்த்ததுமே திறந்து விட்டுருக்கலாம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச ஆசைப்பட்டு அல்லாஹ் உங்க கையில என்ன இருக்குன்னு தான் கேட்டான். என்ன இருக்குன்னு தான் கேட்டான். அவர் வெறும் கைத்தறின்னு சொல்லியிருக்கலாம். கைத்தறின்னு சொல்லாம அதனுடைய பலன்களை எல்லாம் சொன்னார். இந்த கைத்தறியை ஓண்டி கொண்டு நடக்கிறேன், இந்த கைத்தறியை கொண்டுதான் நான் மரத்துல இருந்து பழங்களை பறிக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? அல்லாஹ்ட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதோட ஒரு வார்த்தை பேசியிருந்தான். அதே மாதிரிதான் ரிதுவானுக்கு தெரியும் வெளியில நிக்கிறது பெருமானார் தான் சொல்லி. பெருமானாரோடு ஒரு 2 வார்த்தை பேச வாய்ப்பு, அதுக்காக கேட்கிறாரு, நீங்க யாருன்னு சொல்லி. வறுமையானவர்கள் இப்படி மலக்குமார்கள் எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயரை கேட்பதிலும் பெருமானாரோடு பேசுவதிலும் ஆர்வம் கொண்டிருக்கும் போது அவர்களின் பக்கம் மிக தேவையுடைய நாம், அவர்களுடைய ஷஃபாத் இல்லாமல் தப்பிக்க முடியாத நாம் எப்படி அவங்களை குறித்து பேசாமலும் அவர்களுடைய பெயரை கேட்கும் போது மகிழ்ச்சி அடையாமலும் எப்படி நாம் இருக்க முடியும்? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தனித்தன்மை உடையவர்கள். பெருமானாருக்கு மட்டும்தான் மறுமையில கௌசர்ங்கிற தடாகம் கொடுக்கப்படுது, வேற எந்த நபிக்குமே கிடையாது. பெருமானாருக்கு மட்டும்தான் லிவாஉல் ஹம்த் புகழ் கொடி என்கிற ஒரு கொடியை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான், வேற யாருக்குமே கொடுப்பது கிடையாது. இப்படியாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரிய பெரிய சிறப்புகள் தனித்துவங்களை கொடுத்திருக்கிறான். பெருமானார் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. மற்ற நபிமார்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு சமுதாயத்துக்கு நபி, அவ்வளவுதான் இல்லையா? மற்ற உலகத்துக்கே பொதுவான நபி என்று பெருமானாருக்கு முன்னால யாருமே அனுப்பப்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உலகத்துக்கே நபியாக அனுப்பப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருந்தாங்க. அந்த நபியினுடைய வாழ்க்கை தான் அவங்களுடைய பல்வேறு கோணங்கள்ல இந்த நாட்கள்ல உலமாக்கள் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் பல அம்சங்கள் இருந்தாலும் பெருமானாரை அல்லாஹ்வும் புகழ்றான். அந்த புகழ்ச்சியில அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய முதல் விஷயம் என்ன? பெருமானாருடைய குணத்தை தான் அல்லாஹ் சொல்றான். இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க நற்குணங்களை வெளிப்படுத்திய இடங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. நற்குணத்தை பத்தி பேசியவை கொஞ்சம் அல்ல. நான் நற்குணத்தை நிறைவுபடுத்தவே அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நற்குணத்தை பத்தி அவ்வளவு ஹதீசுகள் வருது, அவ்வளவு சம்பவங்கள் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு நடந்த விஷயங்கள், தன்னுடைய தோழர்களோடு நடந்த விஷயங்கள், குழந்தைகளோடு நடந்து கொண்ட அம்சங்கள், எதிரிகளோடு நடந்து கொண்டவை, அப்படின்னு நாம பேச ஆரம்பித்தா மிக நீண்ட விஷயங்கள்.
அதுல ஓரிரு சம்பவங்களை சொல்றேன். பெருமானார்